பத்தி என்னன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். எனக்கு சிரிப்பு இல்ல இது வந்து ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டான டான்ஸ். இது யாராலையுமே ஆடவே முடியாது. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், பார்த்து அதை கழுவி ஊத்திக்கலாம். நீங்க யாரு வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். அப்ப மேடமும் கழுவி சேர்ந்து ஊத்திக்கலாம் எல்லாரும். நீங்க நோ ப்ராப்ளம். உங்களுக்கு யாரா அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். இல்லாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு துப்பில உனக்கு vlog எடுத்து சுத்திட்டு இருக்க. எப்படி எடுத்து வச்சு? Alright guys, welcome back to M-Buddy's vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்க 2 பேர் வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கூட இருக்கவன என்னென்ன கதி பண்ண போறாங்க இந்த vlogல பார்க்க போறீங்க. ஸோ அந்த 2 பேர் யாருன்னு உங்களுக்கு 2 சின்ன இன்ட்ரோஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். பாய். நம்ம கம்பெனியில் 2 கிளைண்ட்ஸ் தான். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் 2 பேருமே பைத்தியம். ஸோ சொல்லுங்க டிம்பிள், வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆட போறீங்க. ஸோ இந்த டான்ஸை பத்தி என்னன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். எனக்கு சிரிப்பு பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இல்ல. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டான டான்ஸ். இது யாராலையுமே ஆடவே முடியாது. இன்னைக்கு நானும் டிம்பிளும் வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ண போறோம்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த ஸ்டெப் வந்து இந்த டான்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், பார்த்து அதை கழுவி ஊத்திக்கலாம். நீங்க யாரு வேணா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். அப்ப மேடமும் கழுவி சேர்ந்து ஊத்திக்கலாம் எல்லாரும். நீங்க நோ ப்ராப்ளம். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. ஓகே, என்ன ஸ்டெப் என்ன சாங் ஏதாவது சொன்னாதான் அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களை தெரியும், ரொம்ப பார்த்தே ஆகணும். வெயில் வேற அடிக்குதா? இட்ஸ் டூ ஹாட். வெயில் கொளுத்தி ஆப்பிள் ஜூஸ் சொல்லவா? இல்ல, கொஞ்சம் பப்பாயா ஜூஸ். பப்பாயா. ஓ ஹெல்த் கேர். ஓ ஹெல்த்தா? எனக்கு ஒழுங்கா வர மாட்டேங்குது. அது எப்படி ஒழுங்கா வராது? அதோட ஒரிஜினல் காரணம் என்ன தெரியுமா? இல்ல செருப்பு போட சொன்னா எம்மா பெரிய ஸ்டூல் போட்டா அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி செருப்பு தான் அதிகமா போடுவீங்களா டிம்பிள்? எப்பயாச்சும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். உங்களை மாதிரி பாத்தீங்களா, அவங்க கூச்சமே பண்ண மாட்டாங்க. இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப ஷையா ஃபீல் ஆகும். அச்சச்சோ, போக போக பழகிடும். போடாதீங்க, கையாளுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தந்துடா. பைத்தியம் நல்லா உள்ள விட்டுக்கிட்டு. நீங்க தான் சொல்லுங்க. ரெடியா? நீங்க முதல்ல ரிகர்சல் பண்ணுங்க பாப்போம். எனக்கு வெயில் வேற அடிக்கிறதுனால என்னால கண்ணு ஒழுங்கா வெயில் இல்ல அப்படியும் வெயில் அடிக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல கண்ணை ஓபன் பண்ண முடியல. லூஸ் இல்லனே, மென்டல். ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் மியூசிக். சாரி பா, ஏமா லெஃப்ட் பண்ணிட்டு இருக்க? சாரி லெஃப்ட் வர மாட்டேங்குது. ரிகர்ஸ் பண்ண போறீங்களா, ஆட போறீங்களா? ஓகே, ரிகர்சல் என்றும் கொடுமைகள் இதோ உங்கள் ஏற்பார்வையில். நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். என்ன? ஓகே, 1 2 அப்புறம் திருப்பி மறுபடியும் இப்படிதானே? ஆமா, புல்லாங்குழல் மாதிரி இப்படி வச்சிருக்கோம். இப்படி ஏதாவது முக்கா பக்கத்துல வந்துக்கிறீங்க. தாமுக்கா பக்கத்துல எடு. நிறைய டவுன் கேப்ப கிளாரிஃபை ஓகே, ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட்டா இல்லாம அதிபா தானே ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணு. அழுக்காயிடுவே காலு. ட்ரெஸ் அழுக்கா சொல்ற பாக்குறேன், கால் அழுக்காயிரும் சொல்ற முதல் இப்பதான் நான் பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கை இங்க பாரு, தள்ளி போ. இந்த டியூன் வருதுல, ஓ அந்த டியூனுக்கு கையை அவன் ஃபர்ஸ்ட் பின்னாடி எடுத்துட்டு போறான். ஓகே, இந்த லொகேஷன் நல்லா இல்ல. சரி, அதுக்கு வெயில் ஆடலாமா? இங்க என்ன கஷ்டப்பட்டு செட் பண்ணிட்டோம்னா பாரு, இந்த லொகேஷன் நல்லா இல்ல. பின்னாடி அசிங்கமா தெரியுது.
தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது டேக் நம்பர் 1 ஃபினிஷ். அதுக்கான ரிசல்ட் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஸ்டெப் மறந்துட்ட மாதிரியே நான் ஆடிட்டு இருக்கிறது. நீ எப்பயுமே அப்படிதான் ஆடுவ. ஓகே, இன்னொரு டேக் போலாமா? தெரியும், நான் சொல்லல. ஏய் நல்லா தான். டேக் நம்பர் 2. நீ என்ன தெரியுமா பண்ண? ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த சைடு ஸ்டாப். இல்ல கரெக்ட்டா தான் நீ டக்குன்னு இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா அப்படியே இங்க ஸ்டார்ட் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மொத்தமா நின்னுடுங்க. ஓகேவா, போலாமா? சொல்லுங்க. டேக் 2. டேக் 1 நல்லா தான் இருந்துச்சு, ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. எதுக்கோ இன்னொரு டேக் எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான். என் தலைவன் சித்து சைடுல சொல்லணும். சொல்லு. இப்படி முடிச்சு பேக் டவுன் பண்ணி முன்னாடி வந்து இப்படி பண்ணுவாங்க. அதை வந்து திரும்பி டர்ன் பண்ணிட்டான். டர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு யாரா அப்படி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். ஓகே, பேக்லயா? சரியா? பேக்ல ஃபைனலி ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கோம். ஆமா, போலான்ட்டு அதுங்க மட்டும் டான்ஸ் ஆடுது. எடு. போலான்னு ஏந்துக்கும் போதெல்லாம் வந்து ரிகர்ஸ் போறீங்க. நான் பாட்டு வச்சிட்டேன். தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது தாத்தா தெரிக்கிறது. ரெக்கார்டே பண்ணல. எங்கடா ஓடிட போறீங்க? நான் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடனா? கொஞ்சம் லைட்டா ஒண்ணும் இல்ல, ஃப்ரேம் லைட்டா வெளிய போகுது. செல்ஃபி போட்டோ தரேன். ஏய் கையில அடிச்சிட்டு. எனக்கு என்னமோ பேக்ரவுண்ட் மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. தெரியுதா உனக்கு? ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்டா இருக்க மாதிரி இருக்கு பேக்ரவுண்ட். இல்லாத வேலையெல்லாம் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு சுத்திட்டு vlog எடுத்துட்டு இருக்க. எப்படி எடுக்கிறது? சொல்ல வராங்கன்னா அவங்க இதுக்கப்புறம் வாழ்க்கையில ரீல்ஸ் எடுக்க போறது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. யாரு சொன்னா ரீல்ஸ் எடுக்க மாட்டேன்னு? நான் ரீல்ஸ் எடுப்பேன், உன்னை வச்சு எடுக்கிறது தப்பு. கேமரா இவ்வளவுதான் வச்சிரணும், இவ்வளவுதான் இருக்கணும். நாங்க ப்ராப்பரா அந்த ஃப்ரேம்ல ஆடின்னு இருக்கோம். நீ என்னடாம நாங்க இருக்கிற ஃப்ரேம் விட்டு தள்ளி போயிடுற. யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. இவ்வளவு பேசலாம் போடவே மாட்டேன். vlogல நான் தான் எடிட் பண்ணுவேன், கட் பண்ணிடுவேன் பாதி. மாமா அக்கா காரி நீ இங்க தான் தெரியுறியா? முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன் என்னன்னா வந்து இவங்க பேர் டெம்பிள், பிசியோதெரபிஸ்டா இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து யார் யாரெல்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ உங்க போட்டோஸ் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் அனுப்புங்க. நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றோம். சரி, ஓகே, ஆடலாமா? டேக் நம்பர் 3. அது வந்து டேனி வந்து கேமரா ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறான், அதுதான் இஷ்யூ. கேமராமேனோட கேமரா மேல மிஸ்டேக் இல்ல. நாங்க கரெக்டா தான் ஆடிட்டு இருக்கோம். என்னங்க இது சிவாங்கி 2.0 மாதிரி கேமரா மேல மிஸ்டேக்னு சொல்லிட்டுங்க. சிவாங்கி யாரு சிவாங்கி? பாரு நீங்க அங்க ஆறீங்க, நான் இங்க உட்கார்ந்து இந்த vlogக்கு செட் பண்ணிட்டு திருப்பி கேமரா கோடி வந்து எடுக்கணும். சும்மாவா கேட்காதான் உங்க 2 பேருக்கு எதுவும் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த மாரி ஏதாவது பொண்ணுங்க கூப்பிட்டு ரீல்ஸ் எடுக்க தயவு செய்து போவாதீங்கடா. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? இது ஒண்ணு தனியா எங்கடி ஆடுற நீனு? அங்க ஆட மாட்ற, அத வந்து இங்க ஆடிட்டு இருக்கா. சரி போய் எடுப்போம். ஏய் ரிகர்ஸ் என்ன பண்ண போறேன்னு நீங்க? அவ்வளவுதான் இப்போ. இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு தடவை என்ன கேட்ட? ஏய் உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டான்னு நான் என்கிட்ட. இந்த லொகேஷன் நல்லா இல்ல, நல்லா இல்ல, நல்லா இல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? டிம்பிள் அங்க அழகா இருக்கு. டிம்பிள் ஃபேஸ் க்ளோவா தெரியுது. டிம்பிள் ஏன் இதுல ஃபேஸ் க்ளோவா இதுல இல்ல? க்ளோவா இல்ல, இதுல ஒரு கருப்பா. வாட்டி இப்படி எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்க. இது இதுக்கு அந்த இது நல்லா இருந்துச்சு. டிம்பிள் ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சொல்லு, ஏதோ சொல்ல வர சொல்லு. ஓகே இல்லையா? ஓகே வா, அவளுக்கே எனக்கு பசிக்குது. ஓகே அப்பா. ஏய் போகும்போது ஜூஸ் ஓகே வா. என்ன எல்லாம் அடிக்கிறீங்க வர வர வன்முறை. இப்ப அவ வச்சதுக்கு எக்ஸ்ட்ரா போ. அடிக்கல அடிக்கூடாதா? போ. ஓகே இது இவ்வளவு தூரம் வச்சா போதும்
பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப லாங்னா காமெடியா இருக்க மாதிரி இல்ல நல்லாதான் இல்ல. கொஞ்சம் ஜூம் இன்ல வச்சா நல்லா இருக்கும். கால் தெரியும், கால் ஸ்டெப்புக்கு கால் தெரியாம கேமராமேன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜூம் இன் ஜூம் அவுட் அது மாதிரி பண்ணி எடிட்டிங்ல பாத்துக்கலாம். மொத்தமாவே நீயே பாத்துக்கோங்க. ஓகேவா? வெளியில கை வலிக்குது. பெஸ்ட் வரேன் இரு. மாத்தி மாத்தி எல்லாரும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் நான் யாரும் காட்டு தெரியும் நீ யாருன்னு. உங்க எல்லாருக்கும் தான்டா இது டேக் நம்பர் 3 பாருங்க. இன்னும் எத்தனை டேக் போக போதும். என் கால் அழுக்கா இருக்கு. ஷூல போட்டா அங்க பாரு என்னோட ஷூ. இப்ப செருப்பு கழட்டுறேன். ரொம்ப சுலபமா தெரியும் லோகி. நான் பின்னாடி நிக்கிறேன். சோ உங்க ஹைட் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. முன்னாடி இதுனா ஹைட் மேட்ச் ஆகும். சின்ன ஆடி பண்ணிட்டு அப்படியே டேக் போலாம். ரெடி ஆடி. என்னடி இது போயிச்சு. நீ எடு பிரேம் போற டர்ன் பண்ணல. இதுக்கு அப்புறமா தான் இத பாரு நான் ரைட்ல பண்றேன், நீ லெஃப்ட்ல பண்ற. சரி எனக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருந்தது. நம்ம முன்னாடி டர்ன் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஒரு செகண்ட் கேப்ல நம்ம அது பண்றோம்ல. இதுக்கப்புறமா நீ செகண்ட் டர்ன் வரும்போது எப்படி ரைட்ல எடுக்கலையா லெஃப்ட்ல எடுக்கலையா? பேக்ல டர்ன் பண்ணி பேக்னா திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆஹா இப்படிதான். அவ்வளவுதான். என் போன் கிட்டத்தட்ட 10 தடவை இதே மாதிரி கீழே வந்துருச்சு. அந்த 10 தடவைக்கும் ஒரு தடவை கூட ஒழுங்கா ஆட மாட்டேங்குது. என்ன மாரி யார் இதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்க பேர்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. போய் சொல்றேன் நம்பாடி. டேக் நம்பர் 8 போலாமா? டேய் என்னடா அவர் தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. எனக்கு பசி எடுக்குது, கால் வலிக்குது. பாச்சாக்கல போதும். இதுக்கு மேல எப்படி இருந்தாலும் நம்ம ஃபைனலி என்னோட செருப்பு கொடு. ஓ அதுதான் ஸ்டாண்ட் இவ்வளோ நேரம். ஏய் என்னோட ஸ்டாஃப். அப்புறம் எப்படி போச்சு? ஏதோ போச்சு. வாங்க சாப்பிட போலாம். எங்க வீட்டுல வந்து காரக்குழம்பு செஞ்சிருக்காங்க. நல்லெண்ணெய் போட்டு காரக்குழம்பு முக்கியம். டக்குன்னு சமையல் ஷோ மாரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க 2 பேரும். தொட்டுக்க வந்து வாழைப்பூ வடை எங்க வீட்டுல ரொம்ப ஃபேமஸ். எங்க அம்மா சூப்பரா நீ ஓகே மம்மி பாய். நல்லா லிஃப்ட் அடி. கொஞ்ச நேரத்துல உள்ள லாக் ஆயிருமா? ஓகே பாய். யாருக்கு பாய்? பாக்குறவங்க எல்லாருக்கும் பாய். ஃபேன்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு எனி எமர்ஜென்சி கால் டாக்டர் லோகேஸ்வரி. எனக்கு வா வா. சரி உங்களுக்கு ஏதாவது ஹோம் விசிட் பண்ணோம்னா பிடி வந்து 2 பேர் இருக்காங்க நம்ம கிட்ட. பாத்தீங்களா ரீல்ஸே 10 டேக்கு. ஸோ அப்ப வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க. சரி ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட் நல்ல பிசியோ தான். கான்டாக்ட் பண்ணுங்க அவங்கள. பாய். சரி ஓகே மக்களே see you signing off. அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.